வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனி ஆல்பானிஸ் ஈரான் ஆஸ்திரேலியாவில் 2 யூத எதிர்ப்பு தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டி அதை காரணமாக காட்டி டெஹ்ரானுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்து ஈரானிய தூதரகத்தையும் மூடி ஈரானிய தூதர் மற்றும் தூதரக அதிகாரிகளை நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு செவ்வாய்க்கிழமை அறிவித்து விட்டார். ஆஸ்திரேலியாவில் இருந்து ஈரானை வெளியேற வைத்த நடவடிக்கையின் பின்னணியில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் ஆபரேஷன் இருந்ததாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியா நேற்று செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ஜூத வர்த்தகம் மற்றும் ஒரு ஜெப ஆலயத்தின் மீது தீ வைப்பு தாக்குதல்களை வழிநடத்தியதாக ஈரான் மீது குற்றம் சாட்டியது. இவை ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு வெளிநாட்டு நாட்டால் திட்டமிடப்பட்ட அசாதாரண மற்றும் ஆபத்தான ஆக்கிரமிப்பு செயல்கள் என்று பிரதமர் அந்தோனி ஆல்பனிஸ் தலைநகர் கான்பராவில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அந்த செய்தியாளர் மாநாட்டில் பிரதமருடன் ஆஸ்திரேலியாவின் உளவுத்துறையின் தலைவர், வெளியுறவு அமைச்சர் மற்றும் அதன் உள்துறை அமைச்சர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஈரான் ஆஸ்திரேலியாவுக்குள் நாச வேலைகளை செய்வது சமூக ஒற்றுமையை குறைக்கவும் நமது சமூகத்தில் முரண்பாடுகளை விதைக்கவும் நடத்தப்பட்ட முயற்சிகள் என்று அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்குள் கடந்த ஆண்டு இறுதியில் தொடங்கிய ஜூத வர்த்தகங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான தொடர்ச்சியான வன்முறை தாக்குதல்கள் ஆஸ்திரேலியாவில் பலரை பதட்டப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலுக்கு வெளியே அதிக எண்ணிக்கையிலான ஹோலோகாஸ்ட் இன அழிப்பில் உயிர் பிழைத்த ஜூதர்கள் வசிக்கும் நாடு ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவுக்குள் நடந்த வன்முறை தாக்குதல்களுக்கு ஈரானை நேரடியாக குற்றம் சாட்டும் அசாதாரண முடிவும் ராஜதந்திர உறவுகளை துண்டிப்பதும் அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல. தீர ஆராய்ந்து ஆதாரங்களை திரட்டி அவற்றை சரிபார்த்து அவற்றின் பின்னணியில் இருந்தது ஈரான் தான் என்பது உறுதியான பின்னரே ஈரானுடன் ராஜதந்திர உறவுகளை துண்டிக்க முடிவு எடுக்கப்பட்டது என்று ஆஸ்திரேலிய அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தனர். ஆஸ்திரேலிய உளவுத்துறைக்கு பல தரவுகளையும் ஆதாரங்களையும் கொடுத்தது மொசாட் என்று கூறப்படுகிறது. அதற்கு மொசாட் நீண்ட காலமாக ஆஸ்திரேலியாவுக்குள் உள்ளேயும் வெளியேயும் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை நடத்தியதாகவும் தெரிய வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் சிட்னியில் உள்ள பல தசாப்தங்கள் பழமையான கோஷர் உணவகமான லூயிஸ் கான்டினென்டல்ஸ் கிச்சன் மற்றும் 2 மாதங்களுக்கு பின்னர் மெல்பர்னில் உள்ள அடாஸ் இஸ்ரேலிய ஜெப ஆலயத்தில் நடந்த தீ விபத்துகளுக்கு பின்னால் ஈரான் இருப்பதாக ஆஸ்திரேலிய உளவுத்துறை முடிவு செய்தது. இந்த தாக்குதல்களில் யாரும் காயமடையவில்லை. இருப்பினும் இது ஆஸ்திரேலியாவின் சமூக கட்டமைப்பை குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டது என்று அதிகாரிகள் கூறினார்கள். ஆஸ்திரேலியாவின் உளவுத்துறை தலைவர் மைக் பார்கஸ் ஒரு மாத கால விசாரணையில் 2 தாக்குதல்களுக்கும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவுக்கும் இடையிலான தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவை ஆஸ்திரேலியா சர்வதேச தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். அமெரிக்கா ஏற்கனவே ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவை சர்வதேச தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. இது ஒரு நாட்டுக்கு ராஜதந்திர ரீதியில் மிகப்பெரிய அவமானமாக கருதப்படும். ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் தாக்குதல்களில் ஈடுபட்டதாக பர்கஸ் கூறினார். ஆனால் அவர் அது பற்றிய விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். ஈரானின் ராணுவத்தின் சக்தி வாய்ந்த பிரிவான புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் முகவர்கள் தாக்குதல்களில் தங்கள் ஈடுபாட்டை மறைக்க ஒரு சிக்கலான பிரதிநிதி வலையமைப்பை பயன்படுத்தினர் என்று பார்கஸ் செய்தியாளர் மாநாட்டில் கூறினார். இந்த ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிரிட்டனில் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு செயற்பட்டு வருவதாகவும் டிஜிட்டல் உளவு பார்த்தல், சைபர் தாக்குதல்கள் மற்றும் அரசியல் தலையீடுகள் ஈடுபடுவதாகவும் எச்சரித்தனர். கடந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை திசை திருப்பும் முயற்சியில் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தவறான தகவல் பரவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் நம்பப்படுகின்றது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் உளவுத்துறை ஈரானிலிருந்து வெளியேறி வெளிநாடுகளில் வசிக்கும் செய்தியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியின் அதிருப்தியாளர்கள், ஜூத பொதுமக்கள் மற்றும் தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகளை கொல்வதற்கு, கடத்துவதற்கு மற்றும் துன்புறுத்த முயற்சிகள் அதிகரித்து வருவதை கண்டித்து ஒரு கூட்டு அறிக்கை ஜூலை 31ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த கூட்டு அறிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், அல்பானியா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், கனடா, செக்கியா, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் ஆகியவை. அந்த நாடுகளில் எல்லாம் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் உளவுத்துறை வன்முறை முயற்சிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. ராஜதந்திர முறிவு அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கான ஈரானின் தூதர் அஹ்மத் சகேதிக்கு அவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு தெரிவிக்கப்பட்டது என்று பிரதமர் ஆல்பானிஸ் கூறினார். ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியாவின் குற்றச்சாட்டுகளை ஈரான் நிராகரிப்பதாக கூறினார். அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ராஜதந்திர மட்டத்தில் எந்த ஒரு பொருத்தமற்ற மற்றும் நியாயமற்ற நடவடிக்கையும் பரஸ்பர எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்ததாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் 2ஆம் உலக போருக்கு பின்னர் ஆஸ்திரேலியா ஒரு வெளிநாட்டு தூதரை வெளியேற்றியது இதுவே முதல் தடவை என்றும், ஆனால் ஈரான் எல்லையை மீறிவிட்டதாகவும் கூறினார். சடேகி மற்றும் பிற ஈரானிய ராஜதந்திரிகள் மற்றும் அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற 7 நாட்கள் அவகாசம் அளித்ததாக அவர் கூறினார்.
டெஹ்ரானில் உள்ள ஆஸ்திரேலியாவின் தூதரகம் செவ்வாய்க்கிழமை முன்னதாகவே மூடப்பட்டது என்றும் அங்கு பணிக்கமர்த்தப்பட்ட ராஜதந்திரிகள் 3ஆம் நாடுகளுக்கு பாதுகாப்பாக மாற்றப்பட்டதாகவும் திருமதி வாங் கூறினார். ஈரானில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் அவர்களால் ஈரானிலிருந்து வெளியேற முடிந்தால் உடனே வெளியேறுமாறு அவர் தெரிவித்தார். விவரங்களை வழங்காமல் ஆஸ்திரேலியா சில ராஜதந்திர வழித்தடங்களை திறந்து வைத்திருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் வாங் கூறினார். மத்திய கிழக்கில் நடக்கும் மோதல்கள் தங்கள் மண்ணிலும் நிகழ ஆஸ்திரேலியா விரும்பவில்லை என்றும் காசாவில் நடக்கும் போர் குறித்த கோபத்தை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவில் வன்முறை சம்பவங்களை நடத்தும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் பலியாகிவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் மத்திய கிழக்கில் நடக்கும் கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் ஆஸ்திரேலியாவை ஒவ்வொரு இனம், மதம், கருத்துக்களை கொண்ட மக்களை வரவேற்கும் ஒருவருக்கொருவர் மனித நேயத்தை மதித்து ஒன்றுபட்டு ஒரு தேசமாக தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்றும் அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அரசாங்கத்தின் அறிவிப்பை உடனடியாகவே வரவேற்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவை ஆஸ்திரேலியா சர்வதேச தீவிரவாத அமைப்பாக அறிவிப்பது ஒரு வலுவான மற்றும் முக்கியமான நடவடிக்கை என்று இஸ்ரேலிய தூதரகம் கூறியது. இஸ்ரேலிய தூதரகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஈரானிய அரசு ஜூதர்கள் அல்லது இஸ்ரேலுக்குள் மட்டுமல்ல ஆஸ்திரேலியா உட்பட முழு சுதந்திர உலகுக்கு ஆபத்தை விளைவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மாதம் கான்பேரா பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்ததிலிருந்து இஸ்ரேலின் தலைமையுடனான ஆஸ்திரேலியாவின் உறவுகள் மோசமடைந்து வருகின்றன. செவ்வாய்க்கிழமை குறிப்பிடப்பட்ட 2 தாக்குதல்களை விட அதிகமான தாக்குதல்கள் ஈரான் தான் காரணம் என்று அதிகாரிகள் நம்புவதாகவும், ஆனால் அவை அனைத்தும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு வழிபாட்டு தலங்கள், வர்த்தகங்கள் மற்றும் முக்கிய நபர்கள் உட்பட ஜூத சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட பல சம்பவங்களை தனது ஆஸ்திரேலிய உளவுத்துறை விசாரித்ததாக உளவுத்துறை தலைவர் பர்கஸ் கூறினார். மெல்பர்னில் உள்ள ஒரு மாடி நிறுவனமான அடாஸ் இஸ்ரேலிய ஜெப ஆலயத்தின் மீதான தாக்குதலில் முகமூடி அணிந்தவர்கள் அதிகாலையில் கட்டடத்திற்குள் ஒரு திரவத்தை ஊற்றி தீ வைத்தனர். இதனால் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டது. தாக்குதல்களில் யாரும் உடல் ரீதியாக காயமடையவில்லை என்றாலும் ஜெப ஆலயத்தின் சபை, பெரிய அளவிலான ஜூத சமூகம் மற்றும் ஆஸ்திரேலியா காயமடைந்ததாக ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சர் டோனி பர்க் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். ஆஸ்திரேலியா தாக்கப்பட்டது மற்றும் ஆஸ்திரேலியா பாதிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவில் நடந்த ஜூத எதிர்ப்பு தாக்குதல்களில் ஈரானின் ஈடுபாடு, இதன் விளைவாக அங்குள்ள ஈரானிய தூதரகம் மூடப்பட்டது, மொசாட் மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறையின் பிற உறுப்பினர்களால் ஆஸ்திரேலிய அதிகாரிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று கூறப்படுகிறது. இதுவரை இஸ்ரேல் அதன் சாத்தியமான ஈடுபாடு குறித்து மௌனம் காத்து வருகின்றது. ஆனால் அதற்கான தெளிவான பதிவுகள் உள்ளன. 2017ஆம் ஆண்டில் சிட்னியில் இருந்து அபுதாபிக்கு சென்ற எத்திகாட் ஏர்வேஸ் விமானத்தை வெடிக்க செய்ய நடந்த முயற்சியில் 2 லெபனான் ஆஸ்திரேலிய சகோதரர்களை ஆஸ்திரேலியா கைது செய்தது. அந்த விமானத்தில் 400 பயணிகள் இருந்தார்கள். விமானம் அபுதாபியை அடைவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன் வெடிக்கும் விதத்தில் குண்டுகள் திட்டமிடப்பட்டு இருந்தன. பின்னர் 2018ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இஸ்ரேலின் உளவுத்துறை கற்பனை செய்ய முடியாத நூற்றுக்கணக்கான மக்களின் படுகொலையை தடுத்ததாக பாராட்டினார். பின்னர் 2019ஆம் ஆண்டில் விமான குண்டுவெடிப்பினை முறியடித்த நடவடிக்கைகளுக்கான உளவுத்துறை தகவல்கள் இஸ்ரேலிய உளவுத்துறை சைபர் கருவிகள் மூலம் பெறப்பட்டது என்று நேதன்யாகு தெரிவித்தார். மொசாட் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் யூனிட் 8200 ஆகிய 2 அமைப்புகளும் சில நேரங்களில் சைபர் கருவிகளை பயன்படுத்துகின்றன. ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறப்படும் சதித்திட்டத்தை வெளிக்கொண்டு வருவதில் இஸ்ரேல் நேரடியாக ஈடுபட்டதாக கூறினார். எதிஹாட் விமானம் கிட்டத்தட்ட வானத்திலிருந்து பறந்து கொண்டிருந்த போது வெடித்திருந்தால் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பார்கள். எனவே அந்த விஷயத்தில் இஸ்ரேல் வழங்கிய உதவிக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று டட்டன் உள்ளூர் வானொலி நிலையமான 2GB-இடம் கூறினார். கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம், உயர் ராணுவ தளபதிகள், ரேடார் அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு இலக்குகளை தாக்கியதை தொடர்ந்து உலகளவில் இஸ்ரேலியர்கள் மற்றும் ஜூதர்களுக்கு எதிரான ஈரானிய சதி திட்டங்கள் அலை அலையாக தொடங்கும் என்று மொசாட்டும் பிற இஸ்ரேலிய உளவுத்துறை அமைப்புகளும் எச்சரித்திருந்தன. சில சந்தர்ப்பங்களில் மொசாட் மற்றும் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு கூட்டாளி உளவு சேவைகளுக்கு இடையிலான தீவிர ஒத்துழைப்பு மூலம் தீவிரவாத தாக்குதல்கள் தடுக்கப்படுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் மொசாட் இந்த வெளிநாட்டு நாடுகளில் ரகசியமாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுகின்றது. சில சமயங்களில் மொசாட் இஸ்ரேலுக்கு உளவு விரோதமான அல்லது குறைந்தபட்சம் ராஜதந்திர உறவுகள் இல்லாத வெளிநாடுகளின் உளவு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகின்றது. இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகள் இல்லாத சில நாடுகள் இஸ்ரேலியர்கள் அல்லது ஜூதர்களுக்கு உதவுவதை முன்னுரிமையாக கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஈரான் போன்ற ஒரு வெளிநாட்டு சக்தி பாதிப்பை பொருட்படுத்தாமல் தங்கள் இறையாண்மை பிரதேசத்தில் தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தடுக்க முயல்கின்றன. மொசாட் சமீபகால ஆண்டுகளில் இணைந்து பணியாற்றிய நாடுகளில் மிக சிறிய மற்றும் முழுமையற்ற பட்டியல் சைப்ரஸ், ஜெர்மனி, டென்மார்க், துருக்கி, ஸ்வீடன் மற்றும் பெல்ஜியம்.